கடக லக்னம் வந்து பார்த்துட்டோம் ஜி. சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆமாம் சார். அடுத்து சிம்ம லக்னத்துக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆனால் கடக லக்னத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஆமாம், கேட்டிருக்கேன். அந்த பரிகாரம்னா ஏன் இருக்கா இல்லையா, இல்லை ஏன் சொல்ல மாட்டேங்குதுன்னு கேட்டேன். அது ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டுங்களேன். இந்த பரிகாரங்கிறது வந்து நீங்கள் பரிகாரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த விதிகள் எல்லாம் மாறி போயிடும் உங்களுக்கு. இப்போ உங்களை நீங்கள் பிறந்தவொன்னே உங்களுடைய ஜாதகத்தில் இன்னொன்று விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. நீங்கள் பண்ணுற பரிகாரத்தினால அதெல்லாம் மாறிடும்னு சொன்னோம்னாக்க இங்கே இந்த விதின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம மாற்றின மாதிரி ஆகிடும் இல்லையா. உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம்ங்கிறது உங்களுக்கு தடை ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதற்கு பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த விதி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அப்போ ஜோதிடரான உங்களுக்கே நம்பிக்கையை சீர்குலைஞ்சு போயிடும். நீங்கள் வந்து நம்பிக்கையாக ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க, சார் உங்களுக்கு இந்த இது பிரச்சனையாக இருக்குது, இந்த திருமணம் தடை ஏற்படும், 31 வயசுக்கு பிறகு தான் திருமணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நானே இந்த விதியை இந்த பரிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு சரியாகும்னு சொன்னாக்க தப்பாக போய்டும் இல்லையா. அப்போ அந்த விதி என்ன ஆகிறது? உங்களுக்கு சொல்லலாம், தமிழ்நாட்டில் உட்காந்து ஒரு பரிகாரம் சொல்லலாம், வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கேள்வி கேட்குறவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? வாங்க வந்து நீங்கள் இந்த ஊரில் இந்த கோயிலில் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படியும் வராங்க எல்லாரும். அது வர்றாங்க, அதை நம்ம அது உள்ள பார்த்தவில்லை. நீங்கள் வந்து நான் பார்க்கறது குறுகிய இது இல்லாமல் நான் எல்லாத்துக்கும் பொதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜாதகரை விட்டுவிடுங்க, முதல்ல ஜோதிடரே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவார். பரிகாரம் பண்ணால் அது மாறி போயிடும் அப்படின்னா அந்த விதிங்கிறது தப்பாக போயிடும். இப்போ காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்குங்கிறது விதி, சாயங்காலம் 6 மணிக்கு மறையுங்கிறது விதி. இந்த விதியிலேருந்து அது மாறவே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய சுழற்சியிலேருந்து மாறாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இங்கே விளைவுகள் வந்து உங்களுக்கு திட்டமிட்டப்பட்ட ஒன்று. இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கூட்டில் இந்தந்த இடத்துல இருந்தாலும் இன்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நமது முன்னோர்கள்லாம் 3000-4000 ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணி இதுதான் விதின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பருவம் தவறி ஒரு காய் காய்க்கிறது இல்லையா, புளியங்க அந்த இதில் தான் காய்க்குது. நீங்கள் குளோனிங் முறையில் செஞ்ச காய்கள் எல்லா பருவத்துலையும் வரலாம், ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டி அதுகிட்ட இருக்காது இல்லைங்களா. பார்த்துருக்கீங்க இல்லையா. அந்த மாதிரியாக இந்த பரிகாரங்கிறத நான் 99% நான் எடுத்துக்கிறது இல்லை. விதியை எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அதுதான் எதுக்காக அந்த மகாபாரதம் நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது விதி, இந்த விதிக்குள்ளே சிக்கி கொண்ட நபர்கள் இப்படி இருக்கிறாங்க. அந்த இயல்புல இருக்கிறவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக எப்படியெல்லாம் தங்களை மாற்றிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கிறத நம்ம அந்த மகாபாரத கதை. என்ன கேட்டிங்கன்னா, நான் இப்படி தான் என்னுடைய இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அங்கே விதியை அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியாது. விதியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தவறுநிலைக்கு போனால் மட்டும்தான் சாத்தியம். இதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. இதன் காரணமாக தான் நான் பரிகாரம் பண்ணிட்டு போகிறோம். நான் பரிகாரம் சொன்னாக்க நான் முதல்ல சிக்கல் காரணம் அவ்வளோதான் பரிகாரம். போயிடுமா சிம்மத்துக்கு போயிடும். சிம்ம லக்னம் சூரியனுடைய ஆதிக்கம் உடையது. சூரியன் வந்து மிக மிக பிரகாசமான ஒரு கிரகம், எல்லாத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இவருடைய ஆயுளையும் தீர்மானிக்கிறது யாருன்னா சனி தான் அங்கே நிற்கிறார். ஏன்னா சனி கிரகம் ஒரு நரம்பு மண்டலத்தை ஆளுமை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கு. இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றார். அதாவது நோய்க்கான அதிபதியாகவும் நேரடியான எதிரிகளுக்கான அதிபதியாகவும் அவரே இருக்கிறார். அவரே வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதியாக வந்துடுறார். இப்போ ஒரு 7ல் இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 7ஆம் இடத்துல இருந்தார் இல்லைங்களா, இது வரைக்கும் பெரும்பாலான சிம்ம லக்கணங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க. இது வரைக்கும் சனி இருந்த இடம் கொஞ்சம் சரியில்லாத இடமாகத்தான் இருந்தது. இப்போ அதுவும் என்னென்னா இப்போ 8ஆம் இடத்துக்கு போகுது. 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத விபத்துகளை குறிக்கக்கூடிய இடம், துரதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் யோகத்தை கொடுக்கும், அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த 8ஆம் இடம் தான். சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 6-7க்கான அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் சொன்ன இல்லைங்களா, அதை தரக்கூடிய இடத்துக்கு இப்போ ஒரு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 8ஆம் இடத்துக்கு வந்ததுனால என்னென்னா ஒரு பகையாளி மறைஞ்சு போயிட்டான். யார்? விரோதி ஒருத்தர் காணாம. விரோதி வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்றிருந்தான் இது ஒரு நாள் வரைக்கும். அவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு
பாசிங் ஆகிறாருன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விதத்தில் 50% பாசிட்டிவ் 50% நெகட்டிவ்ங்கிற மாதிரியான பொசிஷனுக்கு வர போகிறார். ஏன்னா 8ஆம் இடம் எதிர்பாராத சம்பவங்களை குறிக்கிற இடம் சொன்னீங்களா, அது மாதிரியாக சுச்சுவேஷனுக்கு வர போகிறாரு. ஒரு வகையில் நல்லது. 8ஆம் இடத்துக்காரு இவருக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு 2வது திருமணம் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அதில் முதல் திருமணமே நடக்கக்கூடியவங்களும் இது திருமண காலமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய திடீர் திருமணம், இதுதான் 8ஆம் இடங்கும் போது திடீர் திருமணம். இது ஏன் வந்து முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ 8ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கறது நோய் ஸ்தானமான 6ஆம் இடமாக மாறிடுது சூரியன். இந்த சிம்மம் அவர் பார்க்கறது 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சிம்மத்துக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. மீனத்திலேருந்து திரிகோண பார்வைங்கிறது கடகத்தை பார்க்குறாரு. அதுக்கு பிறகு விருச்சிகத்தை பார்க்குறாரு. இப்போ கடகங்கிறது இவங்களுக்கு விரைய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னு ஒன்று அர்த்தம். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னன்னா, அவங்க வந்து குடும்பம் புதிதாக குடும்பம் அமையக்கூடிய ஒரு விதமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதற்கான செலவுகளை குறிக்கக்கூடிய காலமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடு நில வாகன யோகத்தை தரக்கூடிய இடமாக இந்த விருச்சிகம் இவங்களுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் அமைஞ்சிடும். ஆக இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம்ம லக்னத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்குது. அதாவது என்ன, சுப விரயங்கள் செய்கிறதுக்கு, புதிய வாகனம், புதிய வீடு, கல்வி சிறப்பு, குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, கல்வி சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. என்ன ஒரு விஷயம் வேணும், கொஞ்சம் கோபத்தை விட்டுக்கணும் அவங்க. வேற என்ன கேட்கணும் கேளுங்க. உடல்நிலை எப்படி சார்? உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. ஏன்னா போன 2 வருஷம் தான் இவங்களுக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பொதுவாக அவங்களுக்கு துடை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில், வேலை, தொழில், சுய தொழில் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. எந்த வேலை செஞ்சாங்களாலும் எந்த தொழில் செஞ்சாங்கனாலும் வருவாய் ரொம்ப நல்லாக இருக்குது. அதாவது எதிர்பாராத வருவாய் வரக்கூடிய அளவுக்கு சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் யோகமாகவே இருக்குது. தனவரவு ரொம்ப நல்லா இருக்கும். வேலை, புதிய வேலை இருக்கும். வெளிநாட்டு செல்லலாம். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். எதிர்பாராம தான் எல்லாமே திடீர்னு அமையும். அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போங்க. இல்லை கடல் கடந்து செல்லணுங்கிறது தான் அதனுடைய இது இருக்குது. அல்லது வெளிநாடு சார்ந்த நிறுவனங்களுடன் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். இப்போ இது வந்து பாதிப்பை விட வந்து நல்லதுதான் அதிகமாக 50% இருக்குது, 50% வச்சுங்களேன். ஏன்னா 8ஆம் இடங்கிறது வந்து ஆயிலை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்குது. அது சனியே ஆயுள்காரங்க 8ஆம் இடத்துக்கு போகிறது. ஆயில் நீடிக்கும். ஆயில் வந்து பிரச்சனை கிடையாது. அது இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து அது அதிர்ஷ்டமாக இருக்குதா அல்லது துரதிர்ஷ்டமாக இருக்குதாங்கிறது அவங்களோட ஜாதகத்துலேருந்து தான் இன்னும் நம்ம டீட்டெயிலாக போகலாம். அடுத்து என்ன கேட்கணும்? அதான் அவருடைய எல்லாம் சரியாக இருக்குது, வேலையும் நல்லா இருக்குது, திருமண வாழ்க்கையும் சில பாதிப்புகள் கடந்ததுன்னு சொன்னீங்க போன பயிற்சியில். இந்த வருஷம் நல்லா இருக்க போகுது. உடல்நிலை நல்லா இருக்குது. குழந்தைகள், இது குழந்தைங்கிறது அது குழந்தை ஸ்தானமாக அது இல்லை உங்களுக்கு. ஏன்னா 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அந்த மாதிரியான பொசிஷனில் தான் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு வருஷம் பொறுத்து இருந்து அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ குரு வந்து 10ல் இருந்துகிட்டு இருக்காரு சிம்மத்துக்கு. 11ஆம் இடத்துக்கு வரும்போது குழந்தை பாக்கியத்துக்கு உங்களுக்கு ஏற்படும். அதாவது மே மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் நல்லா தான் இருக்குது. சிறப்பு. உங்களுக்கு வந்து ஆலோசனைகளும் ஒன்றும் தேவை கிடையாது. கோபத்தை மட்டும் குறைச்சிட்டா போதும். நல்ல நிர்வாகிவங்க. கோபங்கிறது ஒன்று நிச்சயமாக உங்களை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் இந்த ஒரு முதல் திருமணம் பாதிப்புக்குள்ளானவங்க 2வது திருமணம் பண்ணிக்கக்கூடிய காலமாக இந்த 2.5 ஆண்டு காலம் இருக்குது. நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். அதனால் வாழ்க்கை துணையை நீங்கள் அமைச்சு அதான் பெட்டர். ஏன்னா தயங்குவாங்க சில பேர். தயக்கம் இல்லாமல் அந்த வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிம்மலுக்குன்னு நிறைய பேர் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. வாழ்க்கை துணையை சில பேர் இழந்திருக்காங்க, சில பேர் பிரச்சனைக்குரிய பொசிஷனில் இருக்காங்க. அப்போ இந்த 8ஆம் இட பயிற்சிங்கிறது சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதிலெல்லாம் ஒரு முடிவு அவங்க எடுத்து சரியான வாழ்வியலை அவங்க பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமானது. வீடு வாகனத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் பாக்கியஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு அவர். மீனத்துலேருந்து பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. சிம்மத்துக்கு 4ஆம் வீடு. அதனால் வீடு, இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, நிலம் வாங்குறதோ, இருக்கிற வீட்டையே மறுபடியும் மாற்றம் செய்கிறதோ, இதெல்லாம் அவங்க செய்யலாம். இவங்களுக்கு வந்து சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான ஒரு வாழ்க்கை தான். நல்லதும் கெடுதல். நெகட்டிவ்ஸ் கம்மி, பாசிட்டிவ் அதிகம். அப்படி எடுத்துக்கலாம்.
இப்போ சிம்ம லக்னம் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ தசாபுத்திகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ தசாபுத்திகள் தான் உங்களுடைய இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு பாசிட்டிவான அந்த செய்வ புத்திகள் நடந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப நெகட்டிவான தசாபுத்திகள் நடந்ததுன்னா தான் அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அது எந்த மாதிரியான சிக்கலை கொடுக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்திலேயே ஐடென்டி பண்ணிட முடியும். அதனால் இந்த மாதிரியான ஒரு 2.5 ஆண்டு காலம் சனி பயிற்சி இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன செய்யலாங்கிறத நீங்கள் கொஞ்சம் யாராவது உங்களுக்கு அருகில் தெரிஞ்ச ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அன்னைக்கு நீங்கள் இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற, ஏன்னா இதெல்லாம் பொது தான், நம்ம பேசுகிறது எல்லாமே பொது தான். எல்லோருக்கும் அப்படி நடக்குன்னு சொல்லிட முடியாது. அவங்கவுங்க ஜாதகம் தான் அதை தீர்மானிக்கும். அதனால் ஜாதகம் பார்த்துக்கிறது பெட்டர். இப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை விட இது பெட்டர். இது நல்லாவே பயிற்சியை விட இந்த பயிற்சி பெட்ரு, அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது கன்னிக்கு போயிடுவோம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி சார். என்னென்னா இந்த வீடு வாங்கணும்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, இந்த ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குது நமக்கு. ஆமாம், சரிங்களா? எல்லா நாளும் தான் நம்ம வீடு கட்டுறோம். அவங்க நீங்கள் கட்ட டேட்டில் நான் கட்ட முடியாது, நான் கட்ட டேட்டில் அவர் கட்ட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வசதிக்கு தகுந்த மாதிரி. ஆனால் வாச நாள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு 10க்கும் கம்மியாக தான் இருக்குது. 8 நாள் தான், 10 கூட கிடையாது. அதான் நான் அந்த காலண்டர் பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள்னு பார்த்தீங்கன்னா அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாயங்காலம் கூட வரும் வருது. இது ஏன் இப்படி இந்த வாஸ்து நாளில் கட்டினா தான் அது கரெக்டாக இருக்குமா, இல்லை வாஸ்து நாள் எல்லாத்துலேயும் கட்டுறதுக்கு வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா?